الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நாம் நமது இந்த தொடர் வகுப்புகளிலே மார்க்க வகுப்புகளில் அமர்ந்திருக்கிறோம். ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மொபைல் ஃபோன் சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்க. நாம் இன்றைய தொடர் வகுப்பில் முதலாவது தப்சீர் பாடம் நடைபெறுகிறது. வழமையாக கடைசி தான் தப்சீர் நடக்கும். இன்றைக்கு நாம் முதல் பாடமாக தப்சீர் பாடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். நம்ம இறுதியாக சூரா முல்கில் எந்த வசனத்தை நாம் நிறுத்தினோம்? 27வது வசனத்தில் நிறுத்தினோம். இன்னும் எத்தனை வசனம் இருக்கு? 3 வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அந்த 3 வசனங்கள் அதனுடைய விளக்கங்களை சுருக்கமாக பார்த்துட்டு, நான் சென்ற வாரம் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போன்று இறுதியாக சூரா முல்கின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டவைகள் சுருக்கமாக நம்ம அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்ப சென்ற வாரம் நாம் கற்றுக்கொண்ட வசனம் தான் 25வது வசனம், வயகூலூன மதா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிகீன். 26வது, குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ இன்னமா அன நதீரும் முபீன். 27வது, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபதன் சீஅத் wujuhul லதீன கஃபரு வகீல ஹாதல் லதீ குன்தும் பிஹி தத்தஊன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த முல்க் அத்தியாயம் 28வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, குல் அரஐதும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய அவ் ரஹிமனா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம் என்று குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். அரஐதும், யாரை பார்த்து கேட்க சொல்றான்? சொல்லுங்க. இறை தூதர் ரசூல் யாரை பார்த்து கேட்க சொல்றான்? தன்னுடைய அந்த அவங்க எவர்களை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்களோ அந்த குறைஷி முஷ்ரிகீன்கள், அவர்களை பார்த்து கேளுங்கள். ஏன்னா அவங்க தானே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன செஞ்சாங்க? எல்லா விதமான நோவினைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்ப நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுங்க. அரஐதும், நீங்கள் என்ன கருத்து? நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா? எப்படி? இன் அஹ்லகனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை அழித்து விட்டால். என்ன என்று சொன்ன விதத்தில் யாரை குறிக்குது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்னை அழித்து விட்டால், ஹலாக், அல்லது என்னை மரணிக்க செய்து விட்டால். என்னை மட்டுமல்ல, வமன் மஅய, என்னுடன் இருப்பவர்களை. அவங்க யாரு? சஹாபாக்கள், நபி அவர்களை ஈமான் கொண்டவர்கள். அப்ப அதைத்தான் யாரு? குறைஷிகள் விரும்பினாங்க, அப்படியே இல்லையா? யார் அழிந்து போகணும்? இறை தூதரும் அவரோட ஈமான் கொண்டும் அழிந்து போகணும் என்று அவங்க விரும்பினாங்க. அதுக்குரிய எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்தார்கள். அதனால அல்லாஹு தஆலா கேட்குமாறு சொல்கிறான். அப்ப குல் அரஐதும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய, என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அல்லாஹ் அழித்து விட்டால், அல்லது அவு ரஹிமனா, அல்லது எங்களுக்கு அருள் புரிந்து விட்டால், எங்களை மரணிக்க செய்யாமல் அல்லது எங்களை அழித்து விடாமல் அல்லாஹ் எங்களை அப்படியே விட்டு எங்களுக்கு கருணை புரிந்து விட்டால், சரி, திரும்ப அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ஃபமை, யார் யுஜீருல் காஃபிரீன, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களை பாதுகாப்பது யார்?
எதிலிருந்து? மின் அதாபின் அலீமின், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பவர் யார் என்று நீங்க கேளுங்க. புரியுதா அன்புக்குரியவர்களே? அப்ப இந்த வசனத்துல முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுது. என்னண்டா, இரண்டு பகுதி. முதலாவது பகுதி என்ன? குல் அரஐத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய அவ் ரஹிமனா. அத விளக்கம் அறிஞர்கள் சொல்றாங்க, முஃபஸ்ஸிரூன்கள். குல் நபியே நீங்கள், யா முஹம்மத். அப்ப நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்க, கேளுங்க. லிஆஹுலாஹில் லதீன யதவஜ்ஜரூன மின்க வயதமன்னௌன ஹலாகக். அதே போல வல் முஃமினீன மஅக். நீங்க யாருக்கு அழைப்பு தாவா பண்ணி செய்கிறீர்களோ, யாரை அல்லாஹ்வின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறீர்களோ, அவங்க யதவஜ்ஜரூன மின்க, அதாவது இறை வசனங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு ஒரு மலல், ஒரு கலக், ரெண்டும் இருக்கு. ஒரு சோர்வும் ஏற்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட ஈமான் இல்லை, அப்படியே இல்லையா? ஈமான் இறையச்ச நம்பிக்கை இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்கள் வரும்போது ஆவலாக எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன, அவங்க உள்ளமே மூடப்பட்டிருந்துச்சு, அப்படியே இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப அவங்களுக்கு ஒரு என்ன சோர்வோ, அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் மார்க்க செய்தியை சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சோர்வும் இருந்துச்சு, ஒரு புறக்கணிப்பு, அவங்க அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளல. அடுத்த ஒரு கலக்கு, ஒரு பயமும் இருந்தது. பயம் என்று சொன்ன என்ன, இறை தூதர் சொல்வது போல் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, எங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று, அல்லது இந்த ரசூலுடைய அவரை நம்பிய மூமின்களுடைய அதிகாரம் ஆதிக்கம் கை ஓங்கி விடுமோ என்று என்ன செஞ்சாங்க, அந்த அச்சமும் திடுக்கம் பயமும் அவர்கள்ட்ட இருந்தது. அதனாலதான் அதே போன்று அதை உணர்ந்தார்கள். அதே போன்று வயத்தமன்னவுன ஹலாகக்க வல் முஃமின மஅக. அல்லாஹ் சொல்கிறான், அதே குறைஷிகள், இறை நிராகரிப்பாளர்கள், நீங்க அழிஞ்சு போறதை விரும்பினாங்க. ரசூலை பார்த்து சொல்றாங்க, நீங்க அழியணும். அது ரசூலால கொலை செய்து கூட பல திட்டங்கள் செஞ்சாங்களா இல்லையா? அதனாலதான் மக்கா விட்டுன்னு செஞ்சாங்க ஹிஜ்ரத் மதீனாவுக்கு. அதுக்கு முன்னால இன்னும் பல பிரதேசங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டாங்க. வல் முஃமின மஅக், சஹாபாக்களுக்கும் நோவினை செய்தார்கள். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், அப்படியே இல்லையா? அதுல ஒரு சஹாபி யாரு அதிகமாக நோவினை செய்யப்பட்டவர்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மா அதே போன்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா, யாசிர் எல்லாம் குடும்பம் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு என்ன காரணம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணம் தான். அன்புக்குரியவர்களே, இன்றும் அதே தொடர் தான் நடக்குது, அப்படியே இல்லையா? மறுமை வரைக்கும், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன ஒரு காரணம், இவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு காரணத்துக்காக தான் என்ன செய்றாங்க, இப்படியான அநியாயங்கள், என்ன அட்டூழியங்கள் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் கேட்கிறான், அரஐத்தும் இன் அமாத்தனி அல்லாஹு அவன் மைய மினல் முஃமினீன். அதாவது என்னையும் என்னோடு இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து விட்டால், நீங்கள் விரும்புவது போன்று, நீங்கள் ஆசை வைப்பது போன்று, அல்லது அவு ரஹிமனா, சரி அழிக்கட்டும், அல்லது எங்களை அப்படியே விட்டு விடட்டும், எங்களை விட்டு எங்களுக்கு என்ன செய்யட்டும், கருணை புரிந்தால், அல்லாஹு தஆலா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். அந்த இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து கேளுங்க, ஃபமன், யார், யுஜீருல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பது, எதிலிருந்து, மின் அதாபின் அலை, நோவினை தரக்கூடிய வேதனிலிருந்து யார் பாதுகாப்பது என்று நீங்க கேளுங்க. அன்புக்குரியவர்களே, அப்படின்னு சொன்ன என்ன கருத்து, ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களை பாதுகாப்பது யார் என்று நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படின்னு சொன்னா என்ன விளக்கம், அது நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க புரிஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கும் என்ன செய்யலாது, தப்பிக்க முடியாது என்ற அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. லா யன்ஃபஉகும் வுகூஉ மா ததமன்னவுன லனா மினல் ஹலாக். புரியுதா?
ரசூலுல்லாவும் அவர்கள் இருக்கக்கூடிய மோமீன்களும் அழிந்து போவதைத்தான் அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள், ஆசை வைக்கிறார்கள். அப்படி ஆசை வைத்தாலும், ஆசை வைத்து அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்தாலும் அல்லது எங்களை அப்படி விட்டு விட்டாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஃபலா நஜாத லகும் மின் அதாபிஹில் அலீம் மா தும்தும் முஸிர்ரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இதே குஃப்ர்ல தௌபா செய்து வெளியே வந்துட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? எந்த வட்டத்துக்கு வந்துருவாங்க? அவங்க மூமின் என்ற வட்டத்துல வந்துருவாங்க, ஈமான் வந்துடும். அப்ப நீங்க குஃபுரிலும் ஷிருக்கிலும் அப்படியே முஸிர்ரீன் தொடர்ச்சியாக அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனிலிருந்து உங்களை யாராலும் பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. முஸிர்ரீன அலல் குஃப்ரி பிஹி. அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை என்ன சொல்கிறான் சொல்லுங்க? என்ன? அப்ப குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மறுமையினால், நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு மேலால தொடர்ச்சியாக அப்ப அவங்க குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் மறுத்தாலும் ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம்படி இஸ்லாத்துக்கு நுழைந்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா, குறைஷிகள் இப்படியே போயிட்டுன்னு சொன்னா யாருடைய கை ஓங்கிடும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மோமின்களுடைய அதிகாரம் ஓங்கிடும். எல்லாரும் அவரை என்ன சார்ந்து விடுவார்களோ, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்று அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க? அஞ்சினார்கள். அன்புக்குரியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபாவில் கூட தொழக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன செய்யல, அவர்கள் கொடுக்கல. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் என்ன செய்யறாங்க? தொழுது கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் இது. அப்ப யாரு? அபூ ஜஹல் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கிறான். அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ருக்கு அல்லது சுஜூதுக்கு போகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப தன்னுடைய கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், முஹம்மது சுஜூதுக்கு போனதன் பின்னால் அவருடைய என்ன முதுகில், அவருடைய கழுத்தில் அழுக்கான அருவருப்பான குடல்களை, ஒட்டக குடல்களை, அந்த நஜீஸ்களை கொண்டு போட்டது யாருன்னு கேட்கிறார். யார்? அன்புக்குரியவர்களே, ஹதீஸ்ல எப்படி வருது என்று சொன்னா, அதாவது அஷ்கன்னாஸ், அஷ்கல் கௌம், அப்படியே ஹதீஸ்ல வருது. அந்த கூட்டத்தில் ஆக மோசமான ஒருத்தன் இதை என்ன செய்தான்? இந்த பொறுப்பெடுக்கிறான். இந்த அநியாயத்தை செய்ததுக்கு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போறாங்க. அப்படியே அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹோட கழுத்துல, முதுகுல அப்படியே போட்டுட்டார், மாலை மாதிரி. இப்ப அவங்கள சுஜூது எலும்பேலுமா? அவ்வளவு சுமை, எலும்ப முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப இதை தடுக்கிறதுக்கு கூட யாரும் என்ன செய்யல, அந்த ஒரு பலம் இருக்கல ஆரம்பத்துல. அதான் சஹாபாக்கள் ஹப்பாப் எல்லாம் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு எப்பொழுது வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தார்கள். நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வந்த இறை தூதர், அவருடைய சமுதாயம் இதே போல என்ன செஞ்சாங்க? இதைவிட கடினமாக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி என்பது அருகில் இருக்கிறது என்ற ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் என்ன செஞ்சாங்க? அந்த அழுக்குகளை எடுத்து அதை சுத்தப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல வந்த அல்லாஹும்ம அலைக்க யா அல்லாஹ் பி அபி ஜஹல், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினா, யா அல்லாஹ் அபூ ஜஹலை நீ பார்த்துக்கொள். ஒவ்வொரு உத்பா, வஷைபா, உமையா இப்னு ஹல, ஒவ்வொரு பேரையும் சொன்னார்கள். 7 பேருடைய பேர்களை சொல்ல, மக்கத்து குறைஷியுடைய முக்கியமான தலைகள் 7 பேர்களை அவர்களுக்கு எதிராக நபி அவங்க துவா செஞ்சாங்க. அந்த உதவி என்பது அடுத்த நாள் வரல, உடனே வரல. நபி அவர்கள் மக்காவுடைய நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்துல இதை கேட்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுது? பத்ரு போர்ல. பத்ரு போர் ஹிஜ்ரத் 2 மக்காவிலிருந்து, மக்காவில் எத்தனை வருஷம்? 13 வருடம். அதுக்கு பின்னால் எங்க போறாங்க? மதீனா ஹிஜ்ரத் போய்
அப்ப ஹிஜ்ரத் போயும் 2வது வருடத்துல என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு அந்த களத்திலே வந்து சொன்னாங்க, அபூ ஜஹல் இங்க இறந்து கிடப்பான், ஷைபா இங்கே இறந்து கிடப்பான். அப்ப அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாரு, நான் பத்ரு களத்திலே பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்தெந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்களோ அதே இடத்திலே அவர்கள் இறந்து கிடந்தார்கள், இறந்து அந்த பொருளை இறந்து கிடந்தார்கள் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்து 29வது வசனத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான். என்ன கருத்து சொல்லுங்க? அளவற்ற அருளாளன். அப்ப இந்த சூரா முல்குல எத்தனை தடவை வருது? எத்தனாவது இந்த ரஹ்மான் என்ற பெயர் வருது? 4வது தடவை வருது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் ரஹ்மான் என்பதை நமக்கு என்ன ஒரு வசனத்துல சொன்னா போதுமா இல்லையா? அவ திரும்ப திரும்ப சொல்றான்னு சொன்னா நம்ம அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். அப்ப குல் நபி நீங்க சொல்லுங்க, ஹுவர் ரஹ்மான், அவன் தான் ரஹ்மான், ஆமன்னா பிஹி, அவனே நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? ஈமான் கொண்டிருக்கிறோம். வ அலைஹி, அவன் மீதே தவக்கல்னா, நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? நம்முடைய தவக்குல் என்று சொல்ல நம்முடைய காரியங்களை ஒப்படைத்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஃபஸதஅலமூன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய அந்த அந்த முஸ்லிம்களை குஃபார்களை பார்த்து தான் சொல்றாங்க. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, இதுக்கு மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருப்பார்களோ, மார்க்கத்தை எதிர்ப்பார்கள், எல்லாருக்கும் இது அடங்கும். ஃபஸதஅலமூன, நீங்கள் விரைவில் கண்டுகொள்வீர்கள். ஃபஸதஅலமூன, இந்த சீன் வந்துச்சுன்னு சொன்னா முதாரியான ஃபியல்ல வந்து எதை குறிக்கும்? இஸ்திக்பால குறிக்கும், பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கும். அப்ப ஃபஸதஅலமூன, நீங்க விரைவில் அறிந்து கொள்வீர்கள், மன் ஹுவ, யார் என்பதை. இதுல ஃபீ ضلالின் முபீன், தெளிவான வழிகேட்டில் யார் உள்ளார்கள் என்பதை நீங்க என்ன செய்வீங்க? விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹு தஆலா வசனத்துல குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. இப்ப இந்த வசனத்துல அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ரஹ்மத், அல்லாஹு தஆலா அளவற்ற அருளாளன், அப்படியே இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு எவ்வளவு பாவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா செஞ்சுக்கிறான், அவன் ஹில்ம், பொறுமையாக இருந்து சஹிப்பை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்களை வழங்கி கொண்டிருக்கு. இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் தாங்க முடியுமா? இல்ல. அதான் ரஹ்மான், அல்லாஹு தஆலா ரஹ்மான். அடுத்தது ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. அன்புக்குரியவர்களே, 2 அல்லாஹு தஆலா இவ்விடத்துல ஈமானையும் தவக்குலையும் சேர்த்தே சொல்கிறான். ஈமானை மட்டும் சொல்லாம சேர்த்து சொல்கிறான், ஈமான் தவக்குல். அப்ப ஈமானும் தவக்குலும் என்பது ஒன்றோடொன்று சேர்ந்தது, ஒன்றோடொன்று இணைந்திருக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, அவ குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னான்னு சொன்னா குல்லஹும் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அல்ல அவங்கள்ட்ட கேளுங்க, ஹுவ ரப்புனா அர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி வஹ்தஹு இஅ்தமத்னா. அதாவது அவன் தான் ரஹ்மான், அவனை நாம் நம்பி ஈமான் கொண்டிருக்கிறோம், அவனை மட்டுமே நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? உறுதி கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம் என்று நீங்க சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இதுல வந்து ஈமானும் எது சேர்ந்து வந்திருக்கு சொல்லுங்க? தவக்குலும் சேர்ந்து வந்திருக்கிறது. அதனாலதான் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ், இன்ன தவக்குல மின் லவாசிமில் ஈமான். தவக்குல் என்பது என்ன? ஈமானை சார்ந்தது, நம்பிக்கை ஈமானை சார்ந்தது. வ இன்ன குவத தவக்குல் வதஅஃபஹு பிஹஸபி குவத்தில் ஈமானி வதஅஃபிஹி சொல்றாங்க. அதாவது தவக்குலுடைய குவத்து தவக்குல் என்ன? ஒரு மூமின் எடுத்திருக்கக்கூடிய, ஒரு முஸ்லிம் எடுத்திருக்கக்கூடிய தவக்குல், அல்லாஹ்வின் மீது அவன் பொறுப்பு சாற்றி இருக்கிறது. அந்த தவக்குலுடைய பவர் இருக்கிறது, அதனுடைய பலம், அதனுடைய பலஹீனம். பலமும் அவ தவக்களுடைய பலமும் பலவீனமும் எதை பொறுத்துத்தான்? பிஹஸபி குவத்தில் ஈமானி வதஅஃபிஹி. ஒரு 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 மனிதனுடைய ஈமான் அதனுடைய பலத்தையும் அதனுடைய பலவீனத்தையும் பொறுத்துத்தான். வகுல்லமா கவிய ஈமானுல் அப்தி கான தவக்குலுஹு அக்வா. ஒரு அடியானுடைய ஈமான் பலமானால் கான தவக்குலுஹு அக்வா,
அவனுடைய தவக்குலும் என்ன செஞ்சிடும், அது ரொம்ப பலமாகிடும். ஈமான் பலமானால் தவக்குல் என்ன செய்யும், அக்குவான்னு சொல்றாங்க, ரொம்ப பலமாகிவிடும். இப்ப தவக்குல்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? தவக்குல்னு சொன்னா என்ன சொல்லுங்க? ஈமான் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஈமான் என்றால் அர்கானுல் ஈமான், நம்பிக்கை சார்ந்த. தவக்குல்னு சொன்னா எப்பொழுதும் அல்லாவை சார்ந்தே இருக்க வேண்டும், அல்லாவை சார்ந்தே, அதான் தவக்குல். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஈமான் தவக்குல், ஒரு அடியானுடைய ஈமான் பலவீனப்பட்டு விட்டால் எது பலவீனப்படும்? தவக்குல் பலவீனப்படும். இப்ப தவக்குல் என்று சொன்னா என்ன? அல்லாவின் மீது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை பொறுப்பு சாட்டி உறுதியாக நம்புறது. அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹுதான் நம்ம என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை உறுதியாகணும் என்று சொன்னா எது உறுதியாகணும்? அப்ப அல்லாவை பற்றிய ஈமான் உறுதியானால்தான் தவக்குல் என்ன செய்யும், உறுதியாகும். ஈமான்ல பலவீனம் ஏற்படும் போதெல்லாம் எதுல பலவீனம் ஏற்படும்? தவக்குல்ல பலவீனம் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, அதனால வலா புத்த வல்லாஹு தஆலா யஜ்மஉ பைன தவக்குலி வல் ஈமான். அல்லாஹு தஆலா நிறைய இந்த முல்குடி இந்த வசனத்திலும் தான், இன்னும் அல் குர்ஆனுடைய பல வசனங்கள் அல்லாஹு தஆலா யஜ்மஉ பைன தவக்குலி வல் ஈமான், தவக்குல் ஈமானுக்கு மத்தியில் ஒன்று சேர்த்து சொல்கிறான். அப்ப ஈமானை மட்டும் சொல்லாமல் எதையும் சேர்த்து சொல்கிறான், தவக்குலையும் சேர்த்து சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன, ஒரு நம் உள்ளத்தால நாம் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கணும். இது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்கணும். பொதுவாக இது இப்ப ஒரு சோதனையான காலத்துல, சோதனையான காலங்கள்ல அன்புக்குரியவர்களே, ஈமானும் அதிகரிக்கணும், அடுத்து என்ன, தவக்குலும் அதிகரிக்கணும். ஒரு சோதனையான, ஒரு இக்கட்டான, கஷ்டமான நோய்கள், பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் தான் எது குறையும், ஈமான் குறைஞ்சிட்டு போகும். ஈமான் குறைய குறைய எது பலவீனமாகும், தவக்குல் பலவீனமாகிவிடும். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில வசனங்களை பாருங்க. அல்லாஹு தஆலா சூரா மாஇதா 23வது வசனத்தில் வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹ்வின் மீதே ஃபதவக்கலு, நீங்கள் தவக்குல் வையுங்கள், உங்களுடைய காரியங்களை அவன் மீது பொறுப்பு சாட்டு உறுதியாக நம்புங்கள். அதை மட்டும் சொல்லல, இன் குன்தும் எப்படி சொல்லலாம், முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அப்ப தவக்குலுடைய அல்லாஹ் இந்த வசனத்தை சேர்த்து சொல்கிறான், சொல்லுங்க, ஈமானை சேர்த்து சொல்கிறான். அதே போன்று சூரா இப்ராஹிம் 12வது வசனம், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் மீதுதான் தவக்குல் என்ன, பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள், தங்களுடைய காரியங்களை, எல்லா காரியங்களும். அன்புக்குரியவர்கள், அது ரிஸ்காக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு உலகத்துல அவனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள். அதே அன்புக்குரியவர்களே, சூரா ஆல இம்ரானுடைய 122வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது யாரு பொறுப்பு சாட்டுவாங்க, மோமீன்கள் தங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்கள், உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப எனவே இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா அவன் ரஹ்மான் என்று சொல்கிறான். ஈமான் தவக்குல் என்ன செய்யப்படுது, இதிலே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضலாலின் முபீன், அதனுடைய கருத்து என்ன சொல்லுங்க, என்ன கருத்து? விரைவில் அறிந்து கொள்வீர்கள். எதை அறிந்து கொள்வீர்கள்? யாரு வழிகேட்டில் உள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால், ஃபஸதஅலமூன இந்த மஜீஇல் அதாப், தண்டனை வேதனை வரும் போதுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன் ஹுவ ஃபீ ஹதஇன் வாதிஹின் வதஹாபின் பையின் அனில் ஹக். அல்லாஹு தஆலா அதா நபியை பார்த்து கேட்க சொல்கிறான், தெளிவான தவறிலே யார் இருந்தார்கள், ஹக்கை சத்தியத்தை விற்றும் யார் தூரமானார்கள், அனஹ்னு அம் அன்தும், நாங்களா அல்லது நீங்களா என்று யார்கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, இறுதியான வசனம் 30வது வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது குல், மூன்றாவது பாருங்க, 28வது வசனம் அல்லாஹ் சொன்னா குல் அரஐத்தும், அப்படியே இல்லையா, குல் அரஐத்தும். 29வது வசனம் குல் ஹுவர் ரஹ்மான். 30வது வசனம் அல்லாஹ் எப்படி சொல்றான், குல், நபியே நீங்கள்
சொல்லுங்கள், கேளுங்கள். ஐத்தும், நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் கவனித்தீர்களா? எது? இன் அஸ்பஹமா உக்கும் கௌரா, இன் அஸ்பஹமா உக்கும் கௌரன், உங்களுடைய தண்ணீர் நீங்க பாவிக்கக்கூடிய அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தண்ணீர் கௌரன், அது வற்றிவிட்டால், அதனுடைய ஊற்று அப்படியே வற்றிவிட்டால், இல்லாமலாகிவிட்டால், ஃபமையதீக்கும், உங்களுக்கு கொண்டு வருவது யார்? எதை? பிமாஇன் மஈனின், அப்ப நிலத்திலிருந்து ஊற்றெடுத்து ஓடக்கூடிய அந்த நீரை, ஓடும் நீரை கொண்டு வருபவர் யார் என்று கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லும் பொழுது அவனுடைய அருட்படைகளை பற்றி ஒரு அல்லாஹ் அளப்பரிய ஒரு அவனுடைய படைப்புகள் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு நியமத்தான் இதை சொல்லுங்க. தண்ணீர் இல்லாம எந்த உயிரினத்துக்கும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, அந்த நியமத்தை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்தி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சும்ம யுஹ்பிரு தஆலா அனின் ஃபிராதிஹி பின் நிஅம், அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சூரா முல்கிலே அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் அருட்படை நிறைய சொன்னான், அப்படியே இல்லையா? அப்ப இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் பொழுதும் அல்லாஹு தஆலா அவன்தான் அருட்கொடைகளை வழங்குகிறான். வமின்ஹா நிஅமத்துல் மா அல்லதி யஷ்ரபூனஹு, அதாவது படைப்புகள் எல்லாம் அருந்தக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது ஒரு அளப்பெரிய அருளில் உள்ளது. வகுல் லஹு, நபி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அரைத்து மின் அஸ்பஹமாகும் காயிரன் ஃபில் அர்த், அப்படியே பூமியில் தானே தண்ணி ஊற்றெடுக்கும், அப்படியே இல்லையா? அந்த ஊற்றெடுப்பது அப்படியே நின்று விட்டால், அப்படியே பூமி வறண்டு விட்டால், தண்ணியே வராட்டி, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எது தோண்டுவாங்க? இப்ப நம்ம கிணறு தண்ணி உள்ள பாதையில ஒரு 10 அடி தோண்டினாலும் என்ன செஞ்சிடும்? தண்ணி வந்துடும். சில பாதையில என்ன 100 அடி தோண்டினாலும் என்ன செய்யாது, வராது. சில இடங்களை மாத்துவாங்க, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நவீன இந்த மெஷின்கள் எல்லாம் வச்சு 300 அடியிலே என்ன செய்யலாம், தண்ணீர் இருக்கக்கூடிய வசதி அல்லாஹு தஆலா 300 அடி இல்ல 3000 அடிக்கு பின்னால தோண்டி தண்ணி வராட்டி அதெல்லாம் நிறுத்தி விட்டால் அவன் தண்ணியை கொண்டு வந்து யாரு? தண்ணி இல்லாம நமக்கு இருக்கலுமா? இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தண்ணி இல்லாம யாருக்கு இருக்க முடியும் குடிக்கிறதுக்கு? அப்ப தண்ணீர் என்பது ஆகப்பெரிய என்ன ஒரு நியமத். இன்னைக்கு நீங்க அவ்வளவு தெரியும், இலங்கையில பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய மக்கள் எது கேட்கிறாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு எது கொண்டு வாங்க? தண்ணி கொண்டு வாங்க. 3 நாளா நாங்க என்ன செய்யல, தண்ணீர் குடிக்கிறது தண்ணீர் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நியமத்தெல்லாம் எப்ப விளங்குது எங்களுக்கு? நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு சோதனை எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகா, அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய நிலைமைகளை சீராக்க நம்ம துவா செய்வோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா கேட்கிறான், தண்ணீர் என்பது அளப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. இதே போல சூரா வாக்கியால அல்லாஹு தஆலா கேட்கிறான். 68வது வசனத்துல நீங்க 70வது வசனத்தை படிச்சீங்கடா, அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அல்லாஹு தஆலா அதே அந்த முறையில தான் கேட்கிறான். அஃபரஐது, நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கவனிக்கவில்லையா? அல்மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்தக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், அதாவது மேகத்திலிருந்து அந்த தண்ணீரை பொழிய செய்வது, மழையை பொழிய செய்வது நாங்களா அல்லது நீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, லவ் நஷாஉ, நாங்கள் நாடினால், நாங்கள் நாடிவிட்டால், ஜஅல்நாஹு உஜாஜன், அதை எப்படி ஆக்கி விடுவோம்? பொழியக்கூடிய தண்ணீர் எல்லாம் உப்பு தண்ணியாக வந்துட்டா. பெய்கிற மழையும் உப்பாக பேஞ்சி ஊற்ற எடுக்கக்கூடிய தண்ணீரும் உப்பாக வந்துட்டு சொன்னா தண்ணி இருந்து குடிக்கலுமா? குடிக்க முடியாது. ஃபலௌலா தஷ்குரூன், அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நன்றி செலுத்த கூடாதா? நீங்க நன்றி செலுத்த கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹு தஆலா லம்மா ஃப்ததஹ சுப்ஹானஹு அஸ்ஸூரத பிஅஸீமி பரக்கத்திஹி வ தமாமி குத்ரத்திஹி வ தஃபர்ருதிஹி ஃபீ மம்லகத்திஹி, அல்லாஹு தஆலா சூரா முல்க் எப்படி ஆரம்பிச்சான்? அந்த அவனுடைய அந்த அருளை கொண்டு, எப்படி தபாரக் என்ற அந்த வார்த்தை எல்லாம் சொன்னானா இல்லையா?
அதே போல அவனுடைய பூரணமான ஆற்றல் வல்லமையை சொன்னான். அப்படியே இல்லையா? வானங்கள் படைக்கப்பட்டது அல்லாஹு தஆலா சொன்னான். அதே போன்று அல்லாஹு தஆலா தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் தனிமையாக. அவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவை கிடையாது. இன்ஃபிராத்னு சொன்னா தனிமையா அவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூராவுடைய ஆரம்பத்தில் அப்படி சொல்லிட்டு வதல்ல அலா தாலிக பித்தஃபர்ருதிஹி பில் இமாதத்தி வல் இஹ்யா. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை சொன்னான். நம்ம இறுதியாக அதை பார்ப்போம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது பிமிஸ்லி தாலிக பில் மா இல்லதி வுஜூதுஹு வ சபபுன் லில் ஹயாத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணீர். அந்த அருளை கொண்டு என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை நிறைவு, அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். வ அதமுஹு சபபுன் லில் மௌத். ஹயாத்துக்கு தேவையானது தண்ணீர் என்று சொன்னால் அதை நாம் இழந்தால் அது எதுக்கு காரணமா போயிடும்? மரணத்துக்கு. ஒரு படைப்புடைய மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுடைய அழிவுக்கு, மரணத்துக்கு அது காரணமாக ஆகிவிடும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த அளப்பரிய நியமத்தை இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் பொழுது நமக்கு குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சூரா முல்க் நம்ம எத்தனை ஒரு 6 வகுப்புல நம்ம படிச்சிட்டோம். இறுதியாக அதாவது மாதா அல்லமத்னி சூரத்துல் முல்க், சூரா அல் முல்க், முல்க் அத்தியாயம் எனக்கு எதை கற்றுத்தந்தது என்று நம்ம சுருக்கமா 10 விடயத்தை பார்ப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம முடிச்சு கொள்வோம். நீங்க சொல்லுங்க பார்க்க, ஆண்கள் தரப்புல ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லுங்க. நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சூரா முல்க் 6 வகுப்புல படிச்சுக்கிறீங்க, முராஜா பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் பாடமாக்கிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் சூரா முல்க் ஆண்களும் தான் பெண்களும் தான் இந்த வகுப்புல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நாம பாடமாக்கணும். இந்த அத்தியாயத்தை தான் இதுக்கு பின்னால் நம்ம இருக்கக்கூடிய தஃசீருடைய அத்தியாயத்தை நம்ம பாடமாக்கணும். சொல்லுங்க, ஒரு 2 சொல்லுங்க, முன்பகுதியில சொல்லுங்க. நீங்க மாதா அல்லமக்கும் சூரா மாதா அல்லமத்கும் சூரத்துல் முல்க் இப்படி கேள்வி கேட்டு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதாவது சுருக்கமா சொல்லுங்க. அல்லது இதன் மூலமாக நாம கற்றுக்கொண்ட என்ன படிப்பினை என்னன்னு கேட்டா எது சொல்லலாம்? அல்லாஹு தஆலா வாழ்க்கையும் மரணத்தையும் நமக்கு படைத்திருக்கிற எதற்காக வேண்டி? உங்களை சோதிப்பதற்காக. உங்களை சோதிப்பதற்காக. வாழ்க்கை மரணத்துடைய அல்லாஹ் படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை பற்றி இந்த சூரத்துல, இந்த அத்தியாயத்துல சொல்கிறான். நல்ல பதில், அஹ்சன். வேற இன்னும் ஒன்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் பெண்கள் பதில அவங்க கொஞ்சம் சத்தமா குறைஞ்சு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். யாரு சொன்னது? அல்லாஹ் அவனுடைய நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் குத்ரா, அவனுடைய ஆற்றல், பலம், சக்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். பெண்கள் பதில சொல்லுங்க. 2 காரணம். படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய பல அருட்கொடைகள் அல்லாஹு தஆலா வசனத்திலே சூரா முல்கிலே சொல்கிறான். வேற என்ன ஒரு பதில் சொல்லுங்க. மறுமையா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள், மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடிய அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஃபீகுன்ன கைர். அன்புக்குரியவர்களே, முதலாவது பாருங்க, மின் அஹம்மில் மௌதுஆத் அல்லதி இஷ்தமலத் அலைஹா அஸ்ஸூரா. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சூரா அல் முல்க் பொந்திருக்கக்கூடிய நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள், செய்திகள், நம்ம இந்த விடயங்களின் பக்கம் நம்முடைய சிந்தனையை என்ன சொல்லுது? சிந்தனை என்ன செய்து? சிந்தனையை சொல்லுங்க, முடியுங்க நீங்க. சிந்தனையை தூண்டுகிறது. சிந்தனை என்ன செய்து? தூண்டுகிறது. அதுல முதலாவது பாருங்க, அத்தஅரீஃபு பி அஸமத்தில்லாஹி தஆலா வன்ஃபிராதிஹி பில் முல்க் வ குத்ரத்திஹி அலா குல்லி ஷை. என்ன இந்த சூரா நமக்கு கற்றுத்தருகிறது, அறிவிக்கிறது? பி அஸமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நமக்கு என்ன செய்து? அறிவிக்கிறது, கற்றுத்தருகிறது. வன்ஃபிராதிஹி பில் முல்க், முல்க் என்பது ஆட்சி அதிகாரம், இந்த பிரபஞ்சத்துடைய ஆட்சி அதிகாரம். அல்லாஹு தஆலா அவன் தனிமையாக
அவன் இருந்து அதை ஆட்சி செய்கிறான். அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். வன்பிராதிகி பில்முக, ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுல யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அப்ப நம்ம பிரார்த்தனையோ வணக்க வழிபாடுகளோ ஈமானோ தவக்குலோ ரஜா ஆதரவோ யக்கீனோ எல்லாம் யாரை சாந்திக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் சாந்திக்கணும். மனதா அதே போன்றுதான் வக்குத்ரத்திக அலா குல்லிஷ், அல்லாஹுத்தல யாவற்றுக்கும் அனைத்துக்கும் பேராற்றல் உடையவன் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நான் கொஞ்சம் அவசரமா போகிறேன், அடுத்த என்ன 2 வகுப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இதுல கொஞ்சம் இல்லாட்டி என்ன செய்யறேன், ரெக்கார்டிங் இருக்கு, பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது, பயானுல் ஹிக்மதி மின் ஹல்கில் மௌத்தி வல் ஹயாத், அதாவது மரணமும் வாழ்க்கையும் படைக்கப்பட்ட ஹிக்மா, அந்த நோக்கம், அந்த ஞானம், அதனுடைய தத்துவம் இந்த அத்தியாயத்தில் நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்தான். மூன்றாவது, திக்ரு பாதி மதாஹிரி குத்ரத்திஹி சுப்ஹானஹு, அல்லாஹ் தஆலா அவன் அனைத்துக்கும் பேராற்றல் உடையவன். அவனுடைய குதிரத்துடைய சில வெளிப்பாடுகளை இதிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய மதாஹிர் வெளிப்பாடுகள் தான் இதை சொல்லுங்க. வானங்கள் படைக்கப்பட்டிருப்பது, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய மதாஹிர்கள். இது நமக்கு தெரிந்தவைகள், நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய அறிவுக்கு, அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அறிவுக்கு எட்டியவைகள். இது எல்லாமே எவ்வளோ சுப்ஹானல்லாஹ், கோடான கோடிகள், நமக்கு கணக்கெடுக்க முடியாத அல்லாஹ்வுடைய வல்லமைகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. நான்காவது அன்புக்குரியவர்களே, பயானு சூஇ ஆகிபத்தில் காஃபிரீன் வமா அஅத்தஹுல்லாஹு லஹும் மின் அதாப் வ பயானு ஹுஸ்னி ஆகிபத்தில் முஃமினீன். நான்காவது விடயம் என்னன்னு சொன்னா, அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய முடிவின் கெடுதியை பற்றி, தீமையை பற்றி சொல்லப்படுகிறது. இறை நிராகரிப்பார்கள் அவங்களுடைய ஆக்கிபத் முடிவு எப்படி இருக்கும். அதே போல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய குஃப்ரின் காரணமாக அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அதாபை, தண்டனையை இந்த அத்தியாயம் சொல்கிறது, தெளிவுபடுத்துகிறது. அதே அபயானு ஹுஸ்னி ஆகிபத்தில் முஃமினீன், மூமின்களுடைய இறுதி முடிவும் என்ன செய்யப்படுது, புகழ்ந்து சொல்லப்படுது. அப்போ குஃபார்களுடைய ஆக்கிபா எப்படி இருக்கும், மூமின்களுடைய இறுதி முடிவு என்பது எப்படி இருக்கும் சொல்லுங்க. மூமின்களுடைய இறுதி முடிவு எங்க இருக்கும்? சுவர்க்கம். அதான் ஒரே வேலை சொல்லண்டா. குஃபார்கள் நரகம். ஆதனல்லாஹு மின். ஐந்தாவது, பயானு சஆத்தி இல்மில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய என்ன அறிவு, அதனுடைய விசாலம், அதை பற்றி சொல்லப்பட்டது. அன்னஹு லா யக்ஃபா அலைஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு எதுவும் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய அறிவை, இல்மை விற்றும், அவனுடைய அறிவை விற்றும் எதுவும் என்ன செய்யாது, மறையாது. அல்லாஹ் அஸ்ரு கௌலக்கும் அபிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அன்புக்குரியவர்களே, சவா உன்கான சிர்ரன் அவ் அலானியத்தன், ரகசியமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அறிவான், அவனுடைய இல்மை விற்றும் எதுவும் மறையாது. ஆறாவது, அத்ததிக்ரு பிமின்னதி ஹல்கி ஹாதிஹில் அரத், அதாவது இந்த பூமி படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய மின்னா, ஒரு அருள். பூமி அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்காக வேண்டி பூமி படைக்கப்பட்டிருப்பது. அதன் வஜஅலிஹா முலாஇமத்தன் லிஹயாத்தின் நாஸ், மக்கள் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அதை ஒரு முலாஇமான்னு சொன்னா வசதியாக அல்லாஹு தஆலா, இசைவானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். முனாசபா, புரியுதா சொல்லுது? அன்புக்குரியவர்களே, நம்ம பார்த்தோம் மலை, அதாவது நம்ம இன்றைக்கு சலாமத்தாக ஆஃபியத்தாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இலங்கை நம்ம சில இந்த அனர்த்தங்கள் இப்போது பார்த்தோம். இந்த வசனங்கள், அதாவது சூரா முல்க் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் அதுல வருது. அதாவது சில வீடுகள் எப்படின்னு சொன்னா, மலைகள் இருக்கிறது, கல் பாறைகள். இப்ப கல் பாறைகள் இருந்துச்சு அல்லாஹ் உறுதியாக வைத்திருக்கிறான். ஒரு கல்பாறை பல வீடுகள் அப்படின்னு செஞ்சுட்டு தரைமட்டமாக்கி விட்டது. புரிய சொல்லுது. அதே போன்று இன்னும் சில ஊர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிறிய கிராமமே அப்படியே பூமிக்குள்ள போய் அந்த கிராமமே அப்படியே மக்பரா, மண்ணறையாகி விட்டது. வேற மக்பரா தேவையில்ல.
மண் சரிவில்லை, பூமிக்குள்ள போயிட்டு. புரியா சொல்லுது? அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன இது படிப்பின். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்து கொள்வான். புரியா சொல்லுது? அன்புக்குரியவர்களே, அப்ப பூமி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மின்னா. அதை நமக்கு வாழ்வதற்கு வசிப்பதற்கு அல்லாஹ் தஆலா இசைவானதாக வசதியாக ஆக்கி தந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அதே போல் அல்லாஹ் தஆலா ஏவுகிறான் பிஸ்ஸாயி ஃபீஹா, அதை நீங்கள் சென்று வல் இன்திஃபா பிமா ஃபீஹா மின் வுஜூஹின் நியம், அல்லாஹ்வுடைய அருட்களை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபம்ஷு, அல்லாஹ் சொல்றான் ஃபம்ஷு, நீங்க என்ன செய்யுங்க, நடந்து போங்க. பூமியில எல்லா ஃபீ மனாகிபிஹா, பூமியுடைய எல்லா திசையும் நீங்க நடந்து போங்க. அன்புக்குரியவர்களே, 7வது அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி தான் அத்தஹதீரு மின் பத்ஷில்லாஹி வ இகாபிஹி, அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது. அதை அல்லாஹ் தஆலா தஹதீர் எச்சரிக்கை செய்கிறான். தذكير பிமா ஜரல் காஃபிரீன் அஸ்ஸாபிகீன், அதாவது முந்திய இறை நிராகரிப்பாளர்களுக்கு நடந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான், நினைவுபடுத்துகிறான். 8வது அத்தாவத்து இல தஅம்முலி வ தஃபக்குரி ஃபீ மஷ்ஹதி த்வைர் ஸாஃபாத்தின் ஃபில் ஜவ், அல்லாஹ் தஆலா பறவையை பத்தி சொன்னானா இல்லையா? அந்த பறவை பறக்கிறது, அது அல்லாஹ்வுடைய ஒரு என்ன, ஒரு சக்தி. அது விழாமல் பறக்க செய்வது யார்? அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உள்ளது. அல்லாஹ் தஆலா அத்தஅம்முல் வ தஃபக்குர், அதை சிந்திக்குமாறு சொல்கிறான். ஃபீ அஹ்வாலி அன்ஃபுஸிஹிம், அதே போன்று மனிதர்கள் அவருடைய நிலைமைகளை சிந்திக்குமாறும். வ அன்னஹு லா நாஸிர மின் தூனில்லாஹ், வ அன்னஹு, அதாவது அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. வ அன்னஹு இன் அம்ஸக ரிஸ்கஹு, அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை அவன் தடுத்து விட்டால் ஃபலா ராஸிக லஹும் கைருஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அப்படியே தடுத்து விட்டால் படைப்புகளுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவர் யாரும் கிடையாது. 9வது வர்புல் மஸலி லி அஹ்லில் ஈமான் வ அஹ்லில் குஃப்ர் வ அஹ்லில் ஹக்கி வ அஹ்லில் பாத்தில், அல்லாஹ் தஆலா அஹ்லுல் ஈமான், ஈமானுடையவர்களுக்கும் குஃப்ர் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உதாரணம் சொன்னான். என்ன உதாரணம் சொன்னான்? என்ன சொல்லுங்க, என்ன உதாரணம்? என்ன உதாரணம் சொன்னா சொல்லுங்க. அம்மை யம்ஷி அலா, இல்ல அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜீஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவி அலா சிராத்தின் முஸ்தகிம், நேராக நடக்கக்கூடியவர்கள், நேரு பாதையில் நடக்கக்கூடியவர்களும் முகங்குப்புற அப்படி போகக்கூடியவர்களும் சம, எப்படி அஹதா, இவர் யார் நேரு வழி பெற்றவர்கள் சொன்னார். அப்ப நேரான வழியில் நடக்கக்கூடிய அஹ்லுல் ஈமான், முகங்குப்புற இருக்கக்கூடிய யாரு? அஹ்லுல் குஃப்ர், அஹ்லுல் பாத்தில். 10வது இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தௌபீஹில் முஷ்ரிகீன் அலா குஃப்ரிஹிம் நிஅமத்தல்லாஹி தஆலா, அதாவது முஷ்ரிகீன்கள், அவங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அருளை மறுத்தார்கள். அதனால் அவர்கள் தௌபீஹ்னு சொன்ன என்ன, இழிவுபடுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் இழிவுபடுத்து அந்த அத்தியாயத்திலே. அதே போன்று அம்ருர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுதக்கிரஹும் பினிஅமல்லாஹி அலைஹிம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு ஏவுகிறான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய நியமத்தை நீங்க என்ன செய்யுங்க, இதுல நினைவூட்டுங்கள். அப்ப நினைவூட்டும் போதெல்லாம் தான் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய என்ன அந்த சிந்தனையும் அந்த ஆர்வமும் நமக்கு வரும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஐ யகில அம்ரஹு வ அம்ரஹும் இலைஹி வஹ்தஹு, எல்லா காரியங்களையும் மனிதன் அவனுடைய எல்லா காரியங்களும் யார் மீது மட்டும் பொறுப்பு சாட்ட வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும் பொறுப்பு சாட்ட வேண்டும். அவனை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்புக்குரியவர்களே, இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சூரா முல்க் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த சூரா சஜதா நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, சகோதரிகள் தான் என்ன செய்யுங்க, சூரா முழுக்க மரணம் செய்து கொள்ளுங்க. அந்த கருத்தோட நீங்க மரணம் செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னும் நமக்கு என்ன ஒரு அசர், ஒரு தாக்கம் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக ஏற்படும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ ஒரு 7 நிமிஷம் என்ன உங்களுக்கு ஒரு இடைவேளை கிடைக்குமா? எப்படி?